வெல்கம் டு காயின் டெக் தமிழா. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. அப்படின்னா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி இஎம்ஐயில் பொருள் வாங்கலாம், அந்த இஎம்ஐயில் வாங்கின பொருளுக்கு எப்படி மந்த்லி இஎம்ஐ அதாவது டியூ கட்டலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயே எஸ்பிஐ, ஆக்சிஸ், ஹெச்டிஎஃப்சியில் கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயே அப்ளை பண்ணி நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாம். அது எப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் பை லேட்டர்னு சொல்லி 40,000 ரூபா வரைக்கும் எனக்கு இஎம்ஐ ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதாவது இஎம்ஐயில் நீங்கள் பொருள் வாங்கிக்கலாம், மந்த்லி மட்டும் கட்டினா போதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அதாவது இந்த மாதிரி ஆப்ஷன் வர வைக்க என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு 3 எலிஜிபிலிட்டி வேணும். அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கு மேலே உள்ள ஐகானில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, யுவர் டோட்டல் அப்ரூவ்டு கிரெடிட் இன் அதாவது 40,000, அதாவது 40,000 வரை எனக்கு அப்ரூவ்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா அந்த 3 எலிஜிபிலிட்டி முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது நீங்கள் இஎம்ஐ வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பே லெட்டர்னு கொடுத்தீங்களா, பே லெட்டருங்கிறது 8,000 வரைக்கும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் 40,000 வரைக்கும் கொடுப்பாங்க. அந்த இஎம்ஐயில் நான் ஆல்ரெடி 5,000 வாங்கிட்டனால இப்போ 24,000 தான் இருக்குது. இஎம்ஐயில் வந்து நீங்கள் போடணும் அப்படின்னா 5,000 மேலே இருந்தால் தான் நீங்கள் இஎம்ஐயில் போட முடியும். 5,000 இருந்துச்சு அப்படின்னா பே லெட்டரில் போட முடியும். அதாவது பே லெட்டரில் வந்துடும். அந்த பே லெட்டர் அப்படிங்கிறது அப்படி என்னென்னா, நீங்கள் இப்போ 10ஆம் தேதி நீங்கள் இந்த பே லெட்டரில் 2,500 ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா அடுத்து 1ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கட்டிக்கலாம். அதுதான் பே லெட்டருங்கிறது. இஎம்ஐங்கிறது இந்த மாதிரி தான். நான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் போட்டிருக்கேன். ஷூ, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல்லாம் போட்டிருக்கேன். அது வந்து மந்த்லி எனக்கு எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா, இத்தனை போட்டிருக்கறனால இப்போ எனக்கு செப்பலுக்கு வந்து 493 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு வந்து 1,500 இந்த மாதிரி மந்த்லி நான் கட்டிக்கிறேன். அதாவது எனக்கு மொத்தமாக இப்போ நான் 4 பொருள் ஆர்டர் போட்டிருக்கேன். 3,500 மந்த்லி நான் கட்டிகிட்ருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் 40,000 எத்தனை பொருள் வேணால் ஆர்டர் போட்டுக்கலாம். ஆனால் மந்த்லி பே பண்ணி கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பே லெட்டரில் போட்ட ஒரு ஸ்டிக்கு போட்டிருந்தேன். அந்த ஸ்டிக்குக்கு பார்த்தீங்கன்னா 334 ரூபா பே பண்ணி சொல்லி கேட்டிருக்கு. எனக்கு நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதி மட்டும் பே பண்ணால் போதும், அந்த மாதிரி கேட்டிருக்கு. இதில் முக்கியமாக வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது கேஒய்சி ஸ்டேட்டஸ் இருக்குங்க. அது வந்து ஆக்டிவேட் இருக்கணும். அது ஆக்டிவேட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இஎம்ஐயில் கிரெடிட் பண்ணுவாங்க. அதாவது 40,000 ரூபா அமௌண்ட்டு கிரெடிட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஆக்டிவேட் இருக்கணும். அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துக்குங்க. அதுக்கு ஆக்டிவேட் பண்ணுற பெருசாக ஒன்றும் இல்லை. ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு நீங்கள் அந்த நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா போதும். ஒரு 4 நாளில் வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்களே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு பாருங்கள். அதாவது உட்லேண்ட் செப்பல் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து 18,000 போட்டிருக்கேன். செப்பல் வந்து 3,000 போட்டிருக்கேன். ஃபோன் 18,000 போட்டிருக்கேன். பே லெட்டரில் பார்த்தீங்கன்னா 334 ரூபா. அதாவது 5,000 மேலே போச்சுன்னா பொருள் பூரா அதெல்லாம் இஎம்ஐயில் விழுந்துடும். 5,000 கீழே இருக்கிற பொருள் வர பே லெட்டரில் வந்துடும். பார்த்தீங்களா இப்போ எப்படி வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா ஜூன், ஆகஸ்ட், செப்டம்பர்னு சொல்லி டியூ டேட்டு வந்துடும். நீங்கள் அந்த டியூ டேட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணுற மாதிரி வந்துடும். அதில் நீங்கள் பே கொடுத்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் கூகுள் பேலையோ இல்லை ஃபோன்பேலையோ இல்லை கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ எது மூலமாக பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரெடிட் கார்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். கிரெடிட் கார்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஆக்சஸ்ஸு, எஸ்பிஐ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயே ஆக்சஸ்ன்னு சொல்லி ஒரு பேங்க் இருக்குது. அதுலேயே நீங்கள் கிரெடிட் கார்டோட அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, அதாவது எஸ்பிஐ கார்டு, அதாவது கிரெடிட் கார்டு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா அப்படின்னு எஸ்ன்னு கொடுத்துட்டு அப்புறம் உங்களோட உங்கள் பேங்க் நம்பர், ஃபோன் நம்பரு, இமெயில் அட்ரஸ்ஸு, உங்களோட அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து கீழே வந்து அப்ளைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட எஸ்பிஐ இதுக்கு அதாவது ஃப்ளிப்கார்ட் தரப்புலேருந்து இந்த மாதிரி எங்களோட கஸ்டமர் வந்து உங்கள் பேங்கில் கிரெடிட் கார்டு எலிஜிபிலிட்டி இருக்குது, கிரெடிட் கார்டு வேணும்னு கேட்குறாங்கன்னு சொல்லி அவங்க தரப்புலேருந்தே சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாகவோ இல்லை கொரியர் மூலமாகவோ உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்துடும். நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா, பெரிய ரிக்வெஸ்ட் என்னென்னா அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருந்தால் மட்டும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுங்கள்.
இல்லை மந்த்லி சேலரி வாங்குறவங்களா இருந்தால் கிரெடிட் கார்டு தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, அது நமக்கு வேண்டாம். கிரெடிட் கார்டு தேவையில்லாதது. நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருந்தால் மட்டும் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் மாத சம்பளமாக வாங்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த 40,000 இருக்குது பார்த்தீங்களா, அந்த இஎம்ஐ இதே போதும். நீங்கள் அது மூலமாக பொருள் வாங்கிட்டு மந்த்லி 1,500 இல்லை 3,000 இல்லை மாதம் அப்படிங்கிற மாதிரி கட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்டான வீடியோக்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க.